கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனேன்னு சொல்லிக்கிறார் தன்னை. இது நம்ம கேட்டிருக்கோம் நிறைய பேர் இடத்துல. அப்போது அப்படிப்பட்ட தன்னை குறுக்கிண்டு மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்லிட்டு வரதை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம போற்றி திருவகவல்ல இருக்கும். அப்போ பொன்மலையா எப்படி சுவாமி கணக்க குன்றா இருக்காருன்ற வாக்கியத்தை பார்த்தோம். அடுத்த வார்த்தை இப்போ பார்க்கலாம். படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை களையும் எந்தாய் போற்றி. அப்போ பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ன்ற முத்தொழில் செய்கிறவனே உனக்கு வணக்கம். உயிர்களுக்கு உண்டார இடுக்கண்களை அகற்ற எந்தையே என் தெய்வமே வணக்கம்ங்கிறார். ஈசா போற்றி இறைவா போற்றி தேச பளிங்கின் திரளே போற்றி. அப்போ என்னை ஆள்றவனே போற்றி, என் தலைவா போற்றி, திரண்ட ஆத்ம ஜோதியே, என் சித்கணலே, என் சித்தத்தில் இருக்கிற கணலே போற்றிங்கிற. அரைசே போற்றி அமுதே போற்றி விரைசேர் சரண விகிருத்தா போற்றி. இதில் சில வாக்கியங்களை நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம மானிட பிறப்பு எடுக்கிறோம். நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் பந்தங்கள் கிடைச்ச நம்மளுடைய குழந்தை பேரன் இதெல்லாம் நம்ம கொஞ்சிருச்சே நம்மளுக்கு என்னெல்லாம் வாக்கியங்கள் வருது, அதாவது தன்னுதுன்னு வரைச்சே அந்த அன்பு. ஆனால் பல பிரபஞ்சங்களாக பல பிறவிகளாக பார்த்த இறைவன் அப்போ நம்ம மேலே எவ்வளவோ அன்பு வச்சுருப்பார். அப்போ நம்மால் அவர் குழந்தையாக நம்ம பாவிச்சுட்டோம்னாக்கா நமக்கு வரக்கூடிய இன்னல்கள்லாம் கூட அதையும் தாண்டி புனிதமானதுன்ற மாதிரி நம்மளுடைய முன்விடைகளால் மூழ்றதே ஒழிய சுவாமி நல்லது தான் பண்ணணும்னு நினைக்கிறார். அதுதான் நம்ம என்றைக்கும் நினச்சிக்க வேண்டிய வாக்கியம். அப்போ அப்படிப்பட்ட இறைவனை அரசே போற்றி வேந்தே போற்றி அமிர்தமே போற்றி மனம் நிறைஞ்ச திருவடிகள் உடையவனே உலகுக்கு புறம்பானவனும் ஆகன தெய்வமே போற்றி அப்படிங்கிறார். வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றிங்கிறார். அப்போ எல்லாத்தையும் அறிஞ்ச வேதியனே போற்றி, புனிதனே போற்றி. விமலானா அமலம் அழுக்கு, விமலா அமலா இது ரெண்டுமே ஒரே அர்த்தம். அப்போ அழுக்கு இல்லாதவனே புனிதமானவனே, ஆதி போற்றி அறிவே போற்றி, எல்லாத்துக்கும் முதல்வனே நீ போற்றி, பேரறிவே போற்றிங்கிறார். கதியே போற்றி கனியே போற்றி நதிசேர் செஞ்சடை நம்பா போற்றிங்கிறார். அப்போ முக்தின்ற கதியை கொடுக்குறவனே போற்றி. கங்கை நதியை சிவந்த ஜடாபராரத்தில் வச்சுருக்கவனே சிவனே போற்றி. செஞ்சடையே நம்பா போற்றி, அந்த சிவந்திருக்கான் அவனுடைய ஜடை. உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையேன் அடிமை கண்டாய் போற்றி. நான் இருக்கிறதுல எல்லா பிறப்புலையும் கீழானவன் நான், என்ன நீ அடிமை கொண்டிருக்கிய, அனைத்தையும் சொந்தமாக்கியவன் நீ இல்லையா, அந்த மெய்யுணர்வே போற்றி. அப்படிப்பட்ட என்னை ஆட்கொண்டியேப்பா, உன்னை சொந்தமாக்கிண்டியே, அப்படி கண்டியேப்பா என்னை அடிமையாக போற்றிங்கிறார். ஐயா போற்றி அணுவே போற்றி சைவா போற்றி தலைவா போற்றி. பெரியவனே ஐயான்னு கூப்பிட்டா இருக்கிறதுல பெரியவாளை நம்ம அப்படி கூப்பிடுவோம் இல்லையா. அப்போ பெரியவனே போற்றி, அணுவாக இருக்கிறவனே போற்றி, மங்கள சுரூபமே போற்றி, அனைத்துக்கும் ஈசனே போற்றி, குறியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி. அப்போ வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கக்கூடியவனே போற்றி. எதை குறித்து நம்ம ஓடின்னு இருக்கோம், அந்த ஈஸ்வரனை நோக்கி தான் ஓடின்னு இருக்கோம். சீரிய குணமாக இருக்கக்கூடியவனே போற்றி, நன்னெறியாக இருக்கக்கூடியவனே போற்றி, பிரக்ஞ வடிவனனே போற்றி. அப்படி அந்த பிரஜானம்தான் பிரம்யம்ன்றது தான் மகா வாக்கியமாக இருக்குது. வானோர் கரிய மருந்தே போற்றி ஏனோர் கிளிய இறைவா போற்றி. அப்போ தேவர்களுக்கு கிடைக்க அறியாத ஒரு அரிய அமிர்தமாக இருக்கக்கூடியவனே போற்றி. இந்த மண்ணு உலகத்தில் எளிசில் வாய்க்கிற இறைவா போற்றி. அப்போ மக்கள்கிட்ட முக்தியை நாடுற நல்லறிவு இருந்ததுன்னாக்கா அவன் தன்னுடைய நிஜஸ்வரூபமான ஞானத்தையும் முக்தியும் கொடுத்து அவளை ஏற்றுக்கிறார் சுவாமி. அதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய பாக்கியம். மூவேழ் சுற்றம் உரநூறு நரகிடை யாழா மேயருள் அரசே போற்றி. அப்போ ஜீவன் சிவசாயுஜ்யம்ன்ற முக்தி அடைகிறான்னாக்கா அவனுடைய சுற்றத்தார் 21 தலைமுறையாக இருக்கக்கூடியவர் நரகத்திலேருந்து முழாமல் அவங்க அதுலேருந்து காப்பாற்றப்படுறாங்க. அப்படி அவளை காத்தருள்ற அரசனை போற்றி. அதாவது தன் ஒரு பக்தனை மட்டும் அவர் காப்பாற்றுறதில்ல, அவனுடைய 21 தலைமுறையையும் காப்பாற்றக்கூடியவராக இருக்கார் ஈஸ்வரன். தோழா போற்றி துணைவா போற்றி வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி என் நண்பனே போற்றி ஆதரவே போற்றி வாழ்வுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவனே போற்றி.
எனக்கு யாண்டும் இருப்பிடமே போற்றி. அதாவது வைப்புனாக்கா நமக்கு ஒரு ஆபத்துக்கு உதவக்கூடிய ஒரு இடம் வைப்பு. நமக்கு எல்லாத்தையும் விட்ட பிறகும், எல்லாம் போன பிறகும் நம்ம போய் சேரக்கூடிய அடைக்கலமாக இருக்கக்கூடியவன் அவன்தான் உண்மையான வைப்பு. நம்மளுடைய இந்த வைப்பு நிதி, அந்த நிதி, இந்த நிதி எதுவும் நமக்கு கூட வரப்போகிறது இல்லை. ஆனால் சுவாமியுடைய வைப்பு இருக்கு பார், அது எந்நேரமும் காக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வைப்பே போற்றிங்கிறார். தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.